அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. சார் உங்கள் பேர்? சத்யசீலன். சத்யசீலன் சார் சிறுவாச்சூரில் இருக்காங்க. எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் இது டிஆர்டிஓ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. கண்ணுசாமி சத்யசீலன். ஓகே, அம்மா உங்கள் பேருங்கம்மா? என் பேர் கண்ணுசாமி லீலாவதி. சூப்பர். அம்மா பேர் லீலாவதி கண்ணுசாமி. அவங்க இங்கே சிறுவாச்சூர் வந்திருக்காங்க. சார் வந்து நான் படித்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. திருச்சி தெப்பக்குளம் பிஷப்பில் தான் படிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் செடி வாங்குறதுக்காக தான் வந்தார். ஸோ நான் கொடுத்துட்டு இருந்தேன். அவர் பெங்களூர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பெங்களூரில் யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கலைவேந்தன் சொல்லிட்டு கேட்டிருந்தார், பெரிய நெல்லிக்காவும் எலுமிச்சையும் கொடுத்து விடுங்கன்னு. ஸோ அவர்கிட்ட கொடுத்து விட்றேன். இது எதுக்கான வீடியோ எடுக்கிறேன்னா, இது மாதிரி யாராவது இது மாதிரி உங்களால் முடியும்னா அந்த ஊரில் போய் கொடுங்க மற்றவங்களுக்கு. ஸோ அவருக்கு 1008 வேலை இருக்கும் சாருக்கு. இருந்தாலும் அவர் வந்து போய் கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி பண்ணி எனக்காக எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு. ஸோ நாளைக்கு அவர் பெங்களூர் போய் இதை கொடுத்துருவார், இல்லை நாளை திருச்சி வந்து வாங்கிக்குவாங்க அவங்க. சார் ரொம்ப சந்தோஷம். நிலைமை இது ஒரு பெரிய, நான் செய்கிறத விட நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு அது. ஏன்னா இந்த செடியை இவ்வளோ தூரம் நீங்கள் பெங்களூர் கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது, எல்லோரும் பணம் கொடுத்து வாங்கிடலாம். இருந்தாலும் இதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். இவங்க கையில் வாங்கணும், இவங்க கையில் கொடுக்கணுங்கிறதெல்லாம். இந்த மரங்கள் வந்து உங்கள் கையால் போய் அங்கே போய் வளரணுன்னு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். அவர் அங்கே வாங்குறதா ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எந்த ஊராக இருந்தாலும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சார் ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா.